கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இவர்களுக்கு ஏழரை சனி மற்றும் அஷ்டமத்து சனியால் பாதிப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட ஜோதிடம் ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நவீன காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் யூடியூப் சேனல், டிவி சேனல், டெய்லி பேப்பர்ஸ், வீக்லிஸ், மந்த்லிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்படின்னு அந்த போடக்கூடிய அந்த பதிவுகளை படித்து டிவி சேனலில் போடக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் பார்த்து, யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து மக்களிடையே ஜோதிட விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்பவும் அதிகமாக தெரிந்த அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஏழரை சனி, அதுக்கப்புறம் அஷ்டமத்து சனி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி பலன்கள். சில பேருக்கு கஷ்டம் வந்திருக்கும், அதை பற்றி அவங்க நண்பர்களிடம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு ஜோதிடம் பெரிய அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் இப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியுதே. தனுசு, மகரம் இந்த ராசி அமைப்பை வச்சுக்கிட்டு உனக்கு இப்போ ஏழரை சனி நடக்கு, அஷ்டமத்து சனி நடக்கு, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வருது. எனக்கு அப்படி தான், எனக்கு ஏழரை சனி நடக்கும்போது நானும் கீழே விழுந்து கால் அடிபட்டு கிட்டத்தட்ட 40 நாள் வெளியே எங்கேயும் போகவே முடியல. அதனால் உனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் தெரியாமையே ஜோதிடத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பு பேப்பர்லையும் இந்த டிவிலையும் வரக்கூடிய கோச்சார நகர்வால் ஏற்படக்கூடிய ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற அந்த பதிவுகளை படித்து தான் மக்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பற்றி ரொம்பவே மக்கள் பயப்படுறாங்க. ஏழரை சனி வந்தாலே நமக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி பொது வழியில் பொதுவாக எழுதப்படக்கூடிய அந்த பதிவுகள் தான். சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் இருக்கும். 12 ராசியை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசியில் 6 ராசிக்கு சனி போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி பாதிப்பு இருக்குன்ட்டுருவாங்க. மீதி 6 ராசியில் இருக்கும்போது மட்டும்தான் பாதிப்பு இல்லை அப்படிம்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் இருந்தோம்னா சனி ராசியில் வரும்போது ஜென்மச்சனி, ராசிக்கு முந்தின 12ஆம் வீட்டில் இருக்கும்போது விரயச்சனி, ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும்போது பாதச்சனி, ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அஷ்டாஸ்தமத்து சனி, 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்டகச்சனி, 8ஆம் வீட்டில் இருக்கும்போது அஷ்டமத்து சனி. இப்படி ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனியால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா மக்கள் பயப்படாமல் என்ன செய்வாங்க? உண்மையிலே பார்த்தோம்னா இந்த சனி அமைப்பு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி சனியின் கோச்சார நகர்வால் ஏற்படக்கூடிய இந்த அமைப்பு அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது. சில பேர்த்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த பாதிப்பு கடுமையாக இருக்கும். சில பேர்த்துக்கு பாதிப்பு ஒரு எறும்பு கடித்த அளவுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பாதிப்பு இல்லாமையே இருக்கும்.
நம்ம அதெல்லாம் பார்க்காம பொதுவாக எழுதப்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பலன்களை படித்தோ அல்லது பார்த்தோ நம்ம ராசிக்கும் 7.5 சனி நடக்கு, அஷ்டமத்து சனி நடக்கு அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் பொதுமக்களிடையே பெரும்பாலும் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா அந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றத நம்ம பிறப்பு கால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு தான் கணிக்க முடியும். நம்ம பிறப்பு கால ஜாதகத்தை கையில் வச்சுக்கணும். அதுபோக தற்போது உள்ள கோச்சார கிரகங்களின் அமைப்பையும் கையில் வச்சுக்கிட்டு அந்த அமைப்பில் கோச்சார சனி நம்ம பிறப்பு கால ஜாதக லக்னத்தை பொறுத்து எந்த வீட்டில் போய்கிட்டுருக்கு, 6ஆம் வீடா, 8ஆம் வீடா, 12ஆம் வீடா, இல்லை 1, 5, 9ஆம் வீடா அப்படின்றதையும் பார்த்து அதற்கப்புறமா ராசியை வச்சு ராசியில் ஜென்மச்சனியா இல்லாட்டினா அஷ்டமத்து சனியா அப்படின்றத பார்த்து தான் நம்ம ஒரு கணக்கீடு பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாமல் பொதுவாக அந்த எழுதப்படக்கூடிய 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம குரு, 10ல் குரு வந்தால் பதவிகள் பறிபோகும், இதெல்லாம் ஒரு சோடையா பழமொழியா சொல்லப்பட்ட வழக்குகள். இந்த மாதிரி அமைப்புகள் யாருக்கும் ஒத்து போகாது. நான் சொன்ன மாதிரி பிறப்பு கால ஜாதகத்தை எடுத்துக்கணும். பிறப்பு கால ஜாதகத்தை கோச்சார கிரக அமைப்புகளோட ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த 7.5 சனியும் அஷ்டமத்து சனியும் பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, சில பேர்த்துக்கு இந்த 7.5 சனியால் பாதிப்பே இருக்காது. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகத்தை இப்போ பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகத்தில் ஜாதக லக்னம் மகர லக்னம், லக்னாதிபதி சனி 5ஆம் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, குரு, புதன், 6ஆம் அதிபதி புதன் ஆட்சி பெற்று அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. செவ்வாய் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்குது. கேது 12ஆம் வீட்டில் இருக்குது. சந்திரன் 9ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ லக்னம் மகர லக்னம், ராசி கன்னியா ராசி. இந்த ஜாதகருக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி வர்றதா எடுத்துக்குவோம். அப்படி ஜென்மச்சனி வரும்போது அந்த கோச்சார சனி சிம்மத்தை விட்டு கன்னிக்குள்ளே உள்ள நுழைஞ்சு இந்த சந்திரனை போய் டச் பண்ணும். அதுதான் நம்ம ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம பிறப்பு கால ஜாதகமே செயலிழந்து ஜாதகருக்கு கஷ்டமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு ஜோதிடர்களால் மிகைப்படுத்தப்பட்டு சித்தரிக்கப்படுது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம், ராசி கன்னியா ராசி, 7.5 சனி, ஜென்மச்சனி, சந்திரன் மேலே சனி போகுது. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது கன்னியா ராசி, நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். சந்திரனுடைய நட்சத்திரம். அதற்கப்புறமா பிறக்கும்போது சந்திர தசை இருக்கும், அப்புறம் செவ்வாய் தசை வந்திருக்கும், ராகு தசை, குரு தசை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு அனுசத்தில் போகக்கூடிய பிறப்பு கால சந்திரன் அனுசத்தில் போகக்கூடிய சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி என்று யோகாதிபதி, லக்னாதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் சனி, அந்த கோச்சார அமைப்பில் 9ஆம் வீட்டில் கோச்சார சனியாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. பிறப்பு கால சனி லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் சுக்கிரனோட சுபத்துவ தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகருக்கு இப்போ அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னியா ராசியில் சந்திரனோட வேறு எந்த ஒரு கிரகத்தின் தொடர்பும் இல்லை. சனியோடைய தொடர்பு இல்லை, சுக்கிரனுடைய தொடர்பு இல்லை, ராகு, குரு, சூரியன், புதன் எந்த கிரகத்தின் தொடர்பும் இல்லாமல் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசையும் பார்த்தீங்கன்னா
லக்னாதிபதி சனி தசை நடக்குது. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி காலம் மிகவும் யோக காலமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வயசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தனால அவருக்கு பிறப்பு தசை வந்து சந்திர தசை. அதில் ஒரு 5 வருஷம் இருந்துருச்சுங்க. 5, அதில் ஒரு செவ்வாயில் 7, 12, அதுக்கப்புறம் ராகுல் ஒரு 18, 25, இதில் ஒரு 16, 41 வயசுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கும். ஜாதகருக்கு நல்லதொரு யோக காலமாக அந்த சனி தசை நடந்துட்டு இருக்க அமைப்பில் இந்த ஏழரை சனி மேலும் அவருக்கு யோகத்தை செஞ்சுட்டு போயிடும். இவருக்கு துளி அளவு கூட கஷ்டம் இருக்காது. இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி காலத்தில் இந்த ஜாதகருக்கு துளி அளவு கூட கஷ்டம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக எழுதக்கூடிய அந்த பலனை பார்த்தோம்னா கன்னியா ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது, உங்களுக்கு இது ஒரு கஷ்ட காலம், எதுவுமே செய்யாதீங்க அப்படி இப்படின்னு ஜோதிடர்களாம் உங்களை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி, இதே சந்திரன் வந்து ஒருவேளை இதே லக்னம் வந்து மகர லக்னம், சந்திரன் மிதுனத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சந்திரன் மிதுனத்தில் போய் இருக்கு. அப்போ ராசி மிதுன ராசி, லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ராசி அமையுது. இந்த அமைப்பில் சனி கோச்சார சனி ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்குள்ளே வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஜாதகருக்கு கஷ்டகாலம் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராசி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. பற்றாக்குறைக்கு அந்த சந்திரன் கூட பாருங்க எத்தனை கிரகம் இருக்கு பாருங்க, குரு, ராகு, சூரியன், புதன், இவ்வளவு கிரகங்களையும் இந்த கோச்சார சனி உள்ள போய் தாண்டி வரும்போது இந்த ஜாதகருக்கு கடுமையான கஷ்ட காலத்தை உருவாக்கிட்டு போயிடும். பற்றாக்குறைக்கு அந்த அட்டமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. இந்த சனி அதுக்குள்ள போகும்போது 6ஆம் இடத்துக்குள்ள போகும்போது ராகு வேற இருக்குது, குரு இருந்தாலும் குருவும் அது விரையாதிபதியாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த சனி ராகுவை டச் பண்ணி போகும். அந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கோச்சார சனி ராகுவை டச் பண்ணி போகும், விரைய குருவை டச் பண்ணி போகும், அட்டமாதிபதி சூரியனை டச் பண்ணி போகும், 6ஆம் அதிபதி புதனை டச் பண்ணி போகும், சந்திரனை டச் பண்ணி போகும். இவ்வளவு அமைப்புலையும் டச் பண்ணி போகும். இந்த 2.5 வருஷம் இந்த ஜாதகரை கடும்பாடு படுத்திடும். இந்த ஜாதகரும் ஒருவேளை அந்த சந்திரன் வந்து மிருக சீரஸில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் பிறப்பு காலத்தில் வந்து அவருக்கு இந்த செவ்வாய் தசை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ராகு தசை, குரு தசை, சனி தசை, இப்போ அவருக்கு புதன் தசை, ஆயில்யத்தில் போகக்கூடிய புதன் தசை நடந்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா அந்த புதனும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகரை உடல்நல கோளாறு ஏற்படுத்தி கடுமையாக கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். ஆக இந்த கோச்சார சனி சந்திரனுக்கு மேலே போகும்போது அந்த இடத்துல மற்ற கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த சந்திரன் லக்னத்தை பொறுத்து எந்த வீட்டில் 6ஆம் வீட்டில் இருக்குதா, 8ஆம் வீட்டில் இருக்குதா, 9ஆம் வீட்டில் இருக்குதா, 12ஆம் வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த சந்திரன் கூட மற்ற கிரகங்கள் சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி சேர்ந்திருந்து அந்த கிரகங்கள் 6, 8, 12ஆம் இடத்துக்குரிய கிரகங்களாக இருக்குதான்னு பார்க்கணும். நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்பு என்ன தசாபுத்தி அமைப்புன்னு பார்க்கணும். இவ்வளோத்தையும் பார்த்து தான் அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி அந்த ஜாதகருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது ஏற்படுத்தாதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா பொத்தாம்பொதுவாக எழுதக்கூடிய ஏழரை சனி வந்து இப்போ மிதுன ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது, உங்களுக்கு கடும் கஷ்டம் ஏற்படும், இல்லை உங்களுக்கு கஷ்டமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறது அனைத்துமே பொதுவான அமைப்பாக தான் இருக்கும், யாருக்கும் பொருந்தி வராது. ஆக இந்த சனி பார்த்தீங்கன்னா எங்கே இந்த கோச்சார சனி கன்னியில் இருக்கும்போது ராசியும் கன்னியாக இருந்ததுன்னா அந்த ராசியில் வேறு கிரகங்களின் தொடர்பே இல்லாதனால இந்த பற்றாக்குறைக்கு அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசையும் சனி தசையாக இருந்தனால அந்த ஜாதகருக்கு எறும்பு கடித்த அளவுக்கு கூட இந்த ஏழரை சனியில் கஷ்டகாலம் இருந்திருக்காது. பற்றாக்குறைக்கு இவருக்கு நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த சனி வந்து முதல்ல வந்து 2ஆம் சுற்று சனி வந்து யோகத்தை செய்யும் அப்படின்ற மாதிரி அமைப்புலாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு
இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி அமைப்பை அஷ்டமத்து சனிக்கு பார்ப்போம். இப்போ இதே ராசியை வச்சுக்குவோம். ராசி கன்னி ராசி. இந்த சனி ராசிக்கு 8ல் போகும்போது நம்ம அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, இந்த ராசிக்கு 8ல் கோச்சார சனி போகும்போது அங்கே வேற எந்த கிரகங்களின் தொடர்பும் இல்லை. இத்தகைய அமைப்புலையும் இந்த ஜாதகருக்கு அஷ்டமத்து சனியால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒருவேளை இங்கே செவ்வாய் இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கஷ்டம் அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அது மேலே கோச்சார சனி போகக்கூடிய அமைப்பில் தான் அந்த அஷ்டமத்து சனியில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக அந்த கோச்சார சனியின் நகர்வு 7.5 சனியாக வரும்போது, விரைய சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, பாதச்சனியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அந்த சனி நகரக்கூடிய அந்த ராசி வீட்டில் மற்ற கிரகங்கள் இருக்குதா அப்படின்றத பார்த்து அந்த கிரகங்கள் லக்கணத்தை பொறுத்து 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியா அல்லது பாவ கிரகமா அப்படின்றத பார்த்து அங்கே கிரகமே இல்லாமல் இருக்குதா அப்படின்றத பார்த்து தான் அந்த நம்ம கோச்சார அந்த அஷ்டமத்து சனியோ ஜென்மச்சனியோ அந்த ஜாதகருக்கு நற்பலனை ஏற்படுத்துமா அல்லது கெடுபலனை ஏற்படுத்துமா அல்லது எந்தவித பலனையும் ஏற்படுத்தாமல் அது வாட்டுக்கு போயிருமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆக நம்ம இந்த ஜாதகத்தில் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கோச்சார சனி சந்திரனில் போகும்போது அந்த சந்திரனுக்கு மற்ற கிரகங்களின் தொடர்பு ஏற்படாத அமைப்பு இருந்தது அப்படின்னா 7.5 சனியில் ஜென்மச்சனி காலத்தில் அந்த ஜாதகருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அத்தகைய அமைப்பில் உள்ள அந்த ஜாதகருக்கு அப்பொழுது ஜாதக லக்கணத்தை பொறுத்து 1, 5, 9க்குரிய அதிபதியின் தசாகாலம் நடந்ததுன்னா நல்ல ஒரு யோக அமைப்பை அந்த ஜென்மச்சனி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.